தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனைகளின் போது பணம் கைப்பற்றப்பட்டது குறித்து வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 42 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட்டதை அடுத்து 22 கோடி ரூபாய் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாக கூறினார். சென்னையில் 5 கோடி ரூபாயும், கரூரில் 4.77 கோடி ரூபாயும், கோவையில் 1.34 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டதாக லக்கானி தெரிவித்தார். இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 42 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பிட்ட 30 கோடி 80 லட்சம் ரூபாய் நம்ம பறக்கும் படை மூலமாக 11 கோடி மேலே அமௌண்ட்டை இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக பறிமுதல் ஆயிருக்கு. கரூரில் 4 கோடி 77 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டில் இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் துறை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வேஸ்ட் சாலைக்கு ஒரு ரிஸ்ட்ரெயின் ஆர்டர் அவங்க போட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 300 கம்பெனி மத்திய துணை ராணுவ படையினர் வர உள்ளதாக தெரிவித்த ராஜேஷ் லக்கானி, மே 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதிக்குள் மத்திய படை தமிழகம் வந்து சேரும் என்று தெரிவித்தார்.